தற்போதைய அதிமுக்கியமான செய்தி, ஒரே நாடு ஒரே தேர்தல். இதற்கு முதலமைச்சர் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். இது ஒரு கொடூரமான மசோதா. நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ள இந்த மசோதா மிகவும் கொடூரமான மசோதா என்று அவர் தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்றங்களிலும் மற்றும் நாடாளுமன்றத்திற்கும் ஒரே நாள் ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற இந்த மசோதாவுக்கு முதலமைச்சர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது ஒரு கொடூரமான மசோதா என்றும் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்படும் இந்த மசோதா குறித்து அவர் கருத்து தெரிவித்திருக்கும் முக்கிய செய்தி இது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கடுமையான மசோதாவை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. இது குறித்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை ஒன்றை கண்டனம் தெரிவித்து வெளியிட்டிருக்கும் முக்கிய செய்தி இது. இது குறித்து நமது குமுதம் தலைமைச் செய்தியாளர் சிவா தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல், இது இந்த மசோதா கொடூரமான மசோதா என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்திருக்கும் முக்கிய செய்தி வந்திருக்கிறது. உங்கள் விவரங்களை நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். சிவா. மோகன்ராஜ், ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவையில ஏற்கனவே இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள், பல்வேறு மாநிலங்கள் தங்களுடைய எதிர்ப்பினை பதிவு செய்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு ஆரம்பம் முதலே எதிர்ப்பு தெரிவித்து வந்த தமிழக அரசு இந்த மசோதா ஏற்கக்கூடிய மசோதா அல்ல, இதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருப்பது ஏற்றக்கூடியது அல்ல என்பதனை அவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த நடைமுறை என்பது மக்கள் ஜனநாயகத்திற்கு விரோதமான செயல் என்றும் ஒட்டுமொத்த மக்களுடைய ஜனநாயக குரலை அழிக்கக்கூடிய ஒன்று, கூட்டாட்சி தத்துவத்தை சிதைக்கக்கூடிய ஒன்று என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் பதிவின் மூலமாக குறிப்பிட்டிருக்கிறார். ஒட்டுமொத்த இந்திய ஜனநாயகத்தின் மீதான இந்த தாக்குதலை முழு பலத்தோடு அனைவரும் சேர்ந்து எதிர்ப்போம் என்ற ஒரு ஒத்துழைப்பையும் அனைவரிடமும் கேட்டிருக்கிறார். குறிப்பாக இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த மசோதாவுக்கு ஆரம்பம் முதலே மக்களவை, மாநிலங்களவை என இரண்டு அவைகளிலும் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில ஒவ்வொரு மாநிலங்களிலும் இது தொடர்பாக சட்டப்பேரவையில பல்வேறு தீர்மானங்கள் கூட நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஆனால் இந்த தீர்மானம் ஒரு பொருட்டு அல்ல என்று ஏற்கனவே மத்திய அரசு இது தொடர்பாக நாங்கள் முன்னாள் குடியரசுத் தலைவர் தலைமையிலான ஒரு குழுவை அமைத்து இது தொடர்பான பரிந்துரைகள் ஒவ்வொரு அரசியல் கட்சிகள், ஒவ்வொரு முக்கிய பிரதிநிதிகளிடம் கேட்கப்படும் என்று தெரிவித்து அந்த குழு கொடுத்த பரிந்துரைகளின் பேரிலேயே இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு மத்திய அமைச்சரவையில் கூட இதற்கான ஒப்புதல் என்பது தற்போது அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மசோதாவுக்கு, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்திருக்கக்கூடிய மத்திய அமைச்சரவையினுடைய முடிவு முற்றிலுமாக ஜனநாயகத்திற்கு விரோதமான செயல். எனவே இந்த ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நசுக்கக்கூடிய இந்த தாக்குதலை முழு பலத்தோடு நாம் அனைவரும் சேர்ந்து எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் பதிவின் மூலமாக குறிப்பிட்டிருக்கின்றார். மோகன்ராஜ். ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த முதலமைச்சரின் எதிர்ப்பை குறித்த விளக்கத்தை பதிவு செய்ததற்கு நன்றி சிவா.